வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தில் இது ஒரு கரண்டி ஊற்றிட்டு பிசைஞ்சு வாயில் போட்டாலே மணக்கும் ஹோட்டல் ஸ்டைல் வறுத்து அரைச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூடவே ஒரு 2 அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அப்பப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இதை செய்யலான்னு பார்ப்போங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 இல்லை 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் கடாயில் ஊற்றிட்டு லைட்டாக இது போல் வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 6-7 எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த குழப்பு போக நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. தாளித்ததும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொருளை நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். ஒரு 1.5 டம்ளர் போல் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துடலாங்க. கலந்துட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை போக, இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாங்க. மசாலா விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிற டயத்தில் நம்ம இதில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுவோங்க. அருமையான ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதை போல் செஞ்சு பாருங்கள். நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூடவே நெய்யும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம் இதெல்லாம் பொரிச்சது வச்சு கொடுக்கலாம். சுவையான இது லஞ்ச் ரெசிபியான வறுத்து அரைச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு நீங்களும் இதுக்குள்ள ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.